அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண். இன்னுமொரு காணொளியில் இன்னுமொரு தகவலோட உங்களை நான் சந்திக்கிறேன். அந்த வரிசையில் இந்த காணொளியில் நம்ம பார்க்க போகிற ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலங்கையில் கடந்த ஒரு சில ஆண்டுகளாகவே இலங்கைக்கு சொந்தமான, இலங்கை மக்களுக்கு சொந்தமான பல்வேறான பொது நிறுவனங்களை வெளிநாட்டுகளுக்கும் பல வெளிநாட்டு நிறுவனங்களுக்கும் குத்தகைக்கு வழங்குவதை நம்ம அடிக்கடி பார்க்கக்கூடியதாக இருக்குது. அந்த வரிசையில் இப்போ இலங்கைக்கு சொந்தமான ரொம்பவும் முக்கியமான மத்தளை சர்வதேச விமான நிலையத்தை இந்தியா மற்றும் ரஷ்யாவுக்கு சொந்தமான நிறுவனங்களுக்கு கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு குத்தகைக்கு வழங்கப்பட இருப்பதாக ஒரு செய்தியை பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு. இந்த செய்தியில சொல்லப்பட்டிருக்கிற பல முக்கியமான விடயங்கள்னா, இதனால இலங்கை மக்களுக்கு எப்படியான ஆபத்துக்கள் எதிர்காலத்தில் ஏற்பட போகுது, இப்படிங்கிற பல தகவல்களை உள்ளடக்கியதாக இன்னைக்கு இந்த காணொளி அமைய போகுது. என்னுடைய யூடியூப் சேனல் பக்கம் இப்பதான் நீங்க புதுசா வாரீங்களா இருந்தா என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி தொடர்ந்து இணைந்திருங்க. இது போன்ற பல தகவல்களை தெரிந்து கொள்ள வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். 2024ஆம் ஆண்டு 4ஆம் மாதம் 27ஆம் தேதி இன்றைய தினம் ஒரு முக்கியமான செய்தி இலங்கையில மிக சுவாரஸ்யமாக பல்வேறான இடங்கள்ல பேசப்பட்டு இருக்குது. அதாவது இலங்கைக்கு சொந்தமான ரொம்பவும் முக்கியமான இடங்களை வெளிநாடுகளுக்கும் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கும் கடந்த சில ஆண்டுகளாக குத்தகைக்கு விடுவதும், பல வெளிநாடுகள் இலங்கைக்குள்ள தங்களுடைய முதலீடுகளை செஞ்சுக்கிட்டு போற பல செயற்பாடுகளை தொடர்ந்தும் நம்மளால அவதானிக்கக்கூடியதாக இருக்கிற அந்த வரிசையில நேற்றைய தினம் இலங்கைக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு சொந்தமாக இருக்கக்கூடிய ஒரு பொது சொத்தான மத்தளை சர்வதேச விமான நிலையத்தை இந்தியா மற்றும் ரஷ்யாவுக்கு கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு இந்த மத்தளை சர்வதேச விமான நிலையத்தினுடைய நிர்வாகத்தை நிர்வகிப்பதற்கான அமைச்சரவை பத்திரம் நேற்றைய தினம் உத்தியோகபூர்வமாக வழங்கப்பட்டிருப்பதாக ஒரு தகவலை பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு. இந்த தகவலின் அடிப்படையில் இதுல சொல்லப்பட்டிருக்கிற பல்வேறான முக்கிய விடயங்களை நம்ம தேடி பார்க்கிற சந்தர்ப்பத்தில் இலங்கையில கடந்த சில ஆண்டுகளாகவே இலங்கைக்கு சொந்தமான பல முக்கிய நிறுவனங்கள் பொது இடங்களை வெளிநாட்டுகளுக்கு தொடர்ந்து வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்ற செயற்பாடுகளை நம்மளால அவதானிக்கக்கூடியதாக இருக்கிற அந்த வரிசையில இப்போ இந்த செயற்பாடு மக்களின் மத்தியில பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயற்பாடாக இப்போ பார்க்கப்படுது. அந்த வரிசையில இந்த மத்தளை சர்வதேச விமான நிலையத்தை கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு இல்ல, 2 ஆண்டு இல்ல, 30 ஆண்டுகளுக்கு நம்மளுடைய அயல் நாடான இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் சொந்தமான 2 முக்கிய நிறுவனங்களிடம் தற்போது ஒப்படைக்கப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் சொல்லப்பட்டிருக்குது. இந்த ரஷ்யாவுக்கு சொந்தமான ஏர்போர்ட் ஆஃப் ரீஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கிய நிறுவனத்திடமும், அதே போன்று இந்தியாவுக்கு சொந்தமான சௌர்யா பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்திடம் தான் இந்த மத்தளை சர்வதேச விமான நிலையத்தை எதிர்காலத்தில் நிர்வகிப்பதற்கான உத்தியோகபூர்வமான அனுமதி நேற்றைய தினம் இலங்கையினுடைய அமைச்சரவையினால் அனுமதி வழங்கப்பட்டிருக்குது. இதன் அடிப்படையில் கடந்த ஆண்டு 2023 ஜனவரி மாதம் 9ஆம் தேதி இந்த மத்தளை சர்வதேச விமான நிலையத்தை வெளிநாடுகளுக்கு வழங்குவதற்கான ஒரு உத்தியோகபூர்வமான அமைச்சரவை பத்திரம் கடந்த ஆண்டு அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட்ட நேரத்தில் அது தொடர்ந்தும் பல்வேறான விவாதங்களுக்கு செல்லப்பட்டிருந்த நிலையில் கிட்டத்தட்ட இந்த மத்தளை சர்வதேச விமான நிலையத்தை கொள்வனவு செய்வதற்காக வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்ட ஆலோசனையின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 5 நிறுவனங்கள் இதுல கைகோர்த்திருந்த நிலையில இப்போது இந்த ரஷ்யா மற்றும் இந்தியாவுக்கு சொந்தமான இந்த 2 நிறுவனங்கள் அமைச்சரவையினால தெரிவு செய்யப்பட்டு இப்போது இந்த மத்தளை சர்வதேச விமான நிலையம் 30 ஆண்டுகளுக்கு இந்த மத்தளை சர்வதேச விமான நிலையத்தினுடைய நிர்வாகத்தை நிர்வகிப்பதற்காக நேற்றைய தினம் அனுமதி வழங்கப்பட்டிருக்குது. இந்த அனுமதியினுடைய அடிப்படையில இதை நம்ம பார்க்குற சந்தர்ப்பத்தில் இனிவரும் நாட்களில் இப்படியான பொது இடங்கள் வெளிநாடுகளுக்கு தொடர்ந்தும் குத்தகைக்கோ அல்லது இந்த இருக்கிற நிர்வாகத்தை நிர்வகிப்பதற்கான அனுமதிகளும் வழங்கப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருப்பதாக ஒரு சில முக்கிய ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அந்த வகையில் இந்த திட்டத்தை மக்களுக்கு யாரு தெரியப்படுத்தியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமைச்சரவை பேச்சாளர் பந்துல்ல குணவர்த்தன அவர்கள் தான் இந்த திட்டத்தை மக்களின் மத்தியில் நேற்றைய தினம் உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கிறாரு. அதன் அடிப்படையில் இந்த திட்டத்தை நம்ம பார்க்குற சந்தர்ப்பத்தில் இது இலங்கையில் இனிவரும் நாட்களில் எப்படியான தாக்கத்தை செலுத்த போகுது, அல்லது இந்த திட்டம் எதிர்கால சந்ததியினராக இலங்கையில் இருக்கக்கூடிய பலருக்கு எப்படியான ஒரு பாதிப்பை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். எனவே இப்படியான செயற்பாடுகள்னால இலங்கையினுடைய எதிர்காலம் குழி தோண்டி புதைக்கப்பட இருக்கின்ற நிலைமைக்கு மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்க போகிறது என்றுதான்
இந்த வாரான செயற்பாடுகள் மூலம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இது போன்ற தகவல்களை தொடர்ந்தும் தெரிந்து கொள்வதற்கும் இந்த தகவலினுடைய சொல்லப்பட்டிருக்கின்ற இன்னும் சில முக்கியமான விடயங்கள் இனிவரும் நாட்களில் வெளியிடப்பட இருக்கின்ற நிலையில் தொடர்ந்தும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க நான் தயாராக இருக்கின்றேன். எனவே தொடர்ந்தும் நீங்கள் என்னுடைய யூடியூப் சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். இன்னும் ஒரு காணொலியில் இன்னும் ஒரு தகவலோட உங்களை நான் சந்திக்கும் வரைக்கும் விடைபெறுவது உங்கள் அன்பின் அருண். நன்றி, வணக்கம்.